திருமகனே பெருமகனே வருக வருக, இசை பிரம்மே வருக, திரிலோக சம்சாரியே வருக. தங்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வந்தாரை வரவேற்பதும் வாழ வைப்பதும் தன்னுடைய பண்பாடு. அதற்கேற்றாபோர் பெரியவராக தங்களுக்கு இச்செயலை வரவேற்பது தாங்கள் மனமும் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாமி எனக்கு ஒரு கனி கொடுத்தார். இடிதான சுரஞான தாங்கள் ஈரேல் உலகம் சுற்றி வருவது தங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. தாங்கள் இன்று எங்கெல்லாம் சென்றேன், என்னவென்றால் கண்டேன். எடுத்து வைத்தால் விற்சியவன் கேட்க ஆவலாக உள்ளேன். எடுத்திருக்க பார்க்கலாம். கனி ஒன்றை கண்டு வந்திருக்கின்றேன். கனியா? கனியுடைய பணி. ஏற்கனவே தாங்கள் ஒன்று கொண்டு வந்தீர்கள், ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள். அதனால் தங்களுக்கு பழனி அப்படிங்கிற ஒரு திருத்தலம் கிடைக்கப்பட்டது. எப்படி கிடைத்தது? என்ன பண்ணி என்னை கனியை கொடுத்து? அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். அப்படியா? ஆமா. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டேன். அப்படியா? நான் தானே கேட்கணுமா? நீங்க கேட்கணும். அப்ப சட்டம் போடக்கூடாது. பெருமை சொல்றீங்க. புரிதலை கண்டு மனம் முருக 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 முருகா இடது விலையில் தோசை விழுந்தார். இருட்டு கூட மாங்கடிக்கும் நேர்கதில் பங்களிக்கு மேலே நிற்கும் ஒரு பூமணியை கண்டு வந்து பூவாக என்ன பெறுவன்?
பூங்கனி. பூ, ஆமா. பூவை போன்ற மென்மையானது கேள்வியா? அப்படியா? இல்ல இல்ல கேள்வியான்னு கேட்க. பூங்கனினா அதே பூவை போன்ற அதாவது ஒரு கனியாக இருக்கு, மொட்டாகி பூவாகி பிஞ்சாகி இருங்க எடுத்தோட மொட்டாகாது. சரி. இல்ல 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 நான் பேசாம தான் இருக்கேன். நம்ம வழியை வந்து அவர் கேள்வி வைக்கிறாரு. இல்ல 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 நான் என்ன சொன்னா இருங்க பூங்கனி சொல்றீங்களே அதுக்காக, பூங்கனி சொல்றீங்கல்ல அதுக்காக நான் கேட்டேன். பூவை போன்ற மென்மையானதுன்னு சொல்லிட்டேன். இப்போ எடுத்தோடனே மொட்டு வந்துருமா? மொட்டு வந்துருமா? நீங்க மொட்டாகி பூவாயின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. எடுத்தோடனே மொட்டா இல்ல வேறையா? மொட்டு. எப்படி மொட்டு வரும்? ஏப்பா சரி, அரும்பாகி மொட்டாகி ஒரு எடுத்தோடனே மொட்டு வரும் சார். முடியே ஐம்புலன்களுக்கெல்லாம் சுவையளிக்கக்கூடியது. ஆமா முருகா. கண்களால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவினால் ருசிக்கலாம், உள்ளத்தால் நேசிக்கலாம். அப்படி என்றால் ஏன் அனுபவிக்க கூடாதோ? இல்ல இல்ல நான் என்ன சொன்னா, நீங்க கனியை பார்த்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி, பறவைகளுக்கு என்ன பிடிச்ச ஒரு உணவு? கனி. அதனால பறவை அறிவுக்கு எட்டாவது விளக்கம் இருக்குது. அப்படியா? ஆமா. நேரம் மழை பற்றி ஏன் பச்சை கண்டா பறந்து ஓடி விடுவீங்க? பறந்து ஓடி விடுமுருகா. ஏன் ஏன் பறந்து ஓடி? அறிவுக்கு எட்டாவது இருக்கு. உங்களுக்கு எனக்கு எட்டுமா? உங்களுக்கு எட்டும் விட்டம். சின்னம் திருமணம், சின்ன சிறுமணம் பணியில் அணைந்து சின்னம் திருமணம் பணியில் அணைந்து என்னை கொண்டு உள்ளை கொடியன கரங்கை வளைந்து உள்ளை கொடியன வளைந்து என்ன சொன்னாலும் கவிதை உனை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை, என்னென்ன செய்தாலும் பொறுமை, உனை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை இனிமை இனிமை. எட்டாலும் இருந்திட மட்டனியை எட்டாலும் இருந்திட மட்டனியை எப்படி நான் கொய்திடலாம், எப்படி நான் கொய்திடலாம் கொய்திடலாம் கொய்திடலாம். உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது
வல்லவன் வகுத்ததையா மறுவதை எதிர்கொள்ளடா கந்தா மறுவதை எதிர்கொள்ளடா அப்படியா யார பாத்தீங்க? ஆதியில் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி மங்கைக்கு வாக்குறுதிகள் அல்லவா? ஆமா. அது பாதி முடிந்து விட்டது. சுந்தரவள்ளி சுதந்திரமாக இருக்கின்றாள். அன்னவளை அவள் வேடுவர் குலமாக இருப்பதால் தாங்களும் ஒரு வேடுவரை போல சென்று மானே 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 என்று மானை துரத்து சென்று மான்மகளே ஒரு முறைக்கு உங்க அம்மா மக கனிமணம் புரிந்து காட்சி. அப்படியா? அப்படியே வேடுவராக சென்று கனிமணம் புரிந்து தங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் காட்சி தரும் என்று அன்போடு. அப்படியா? அப்படியே சாங்க. ஓகே போதும் வெற்றி நிச்சயம் இது வேத தத்துவம் மலரே பேசு மூல மொழி மணல்தானோடு ஆசை வழி மாசனை தேடி ஓடி வந்தே மாறி வராகவே பாட வந்தே மலரே பேசு மூல மொழி மணல்தானோடு ஆசை வழி மாசனை தேடி ஓடி வந்தே வாடிவராகு பாட வந்தே மலரே பேசு மொழி மலரே ஆடிச்சலாம் அழுது
அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழே அலைகடல் ஓரத்தில் அமைந்த மகிழே தலைவலி வாய்திகளும் கோவிலே தலைவலி வாயில் கலை கலை சிலைவடி வாயிலே உலகில் காப்பவளே அம்மா சிலைவடி வாயிலே உலகில் காப்பவளே செம்பனமேனி வண்ணம் மகிழும் உமையவளே சபதமே உனையன்றி குணஞானம்மா பேரன்பு கொண்ட பெரியோர்களுக்கும் பெரும் மதிப்பிற்குரிய தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாடகத்தை காண வந்த நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் என் சார்ந்த நாடக கலைஞர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் தாய் தந்தையாக இருந்து இசையமைத்துக் கொண்டிருக்கும் இசை கலைஞர்களுக்கும் நாங்கள் பாடுவதையும் பேசுவதையும் தெல்ல தெளிவான முறையில் எடுத்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ தென்றல் ஆடியோஸ் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை சிறந்த நிலையை கொண்டு சிறப்பான முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளரும் 6 மணி கலசமாகிய எனது அன்பு அண்ணன் திருச்சியை சேர்ந்த DMA அருணன் அவர்களுக்கும் இங்கே எங்களெல்லாம் அழகாக வலைவழி எடுத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் என் மனமார்ந்த முதற்க நன்றியை தெரிந்து கொண்டு ஆர்ஜே தவம் வலைவழி நிறுவனம் அவர்களுக்கு ஏன்னா இந்த முன்னாடிலாம் ஒரு 20 வருஷம் முன்னாடி திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கம்னா மதுரை நாடக நடிகர் சங்கம்னா புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்கம்னா மணப்பாறை நாடக நடிகர் சங்கம்னா அந்தந்த ஏரியாவில் அந்தந்த பகுதியில் உள்ள நடிகர் மட்டும்தான் நாடகம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த யூடியூப் வந்ததுலேருந்து இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டில் நாடக அனைவரும் என்னன்னா எல்லா பகுதிக்கும் சென்று நாங்கள் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கோம். இது ஒரே காரணம் என்ன தெரியுமா? அந்த யூடியூப் ஒரே ஒரு காரணத்தினாலதான் நாங்கள் எல்லா இடத்தையும் போய் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கோம்னு அதை அவங்களுக்கு நன்றியை முதற்க நிறைய தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா வெளிநாடு உள்நாடு எல்லா இடத்துலையும் ஒளிபரப்பி எங்களை பெரிய புகழ் சம்பாதிக்க வைக்க பணம் காசு எல்லாமே சந்தோஷமா இருக்க வைக்கிறது அந்த யூடியூப் வலைவழி நிறுவனம் தானே. அவருக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் தொண்டை நாட்டில் மேற்பாடி எனும் சிற்றூரில் உள்ள வேலிமலைக்கு வந்துவிட்டோம். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கின்றது தெரியுமா? அயன்படைத்திட்ட அண்டத்துக்கு அதிபதியார் பயன்படைத்த பழம்பதி என்பவரால் நயன்படைத்த நற்தொண்டை நாட்டில் வியன்படைத்து விலகி நிற்கும் மேற்பாடியே அயன்றால் பிரம்மா இந்த அழகான அற்புதமான வனத்தை எனக்காக படைத்து என இன்ப சிறைக்கில் அடைக்க திட்டமிட்டது போதிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே புறணம் தெரியாத புறவனை கொட்டி கந்தர்வ சிறை கலைத்தேன். அதற்காக பழி வாங்குவதற்காகவே என்னை இந்த அழகான அற்புதமான வனத்தை படைத்தார் போயிருக்கிறது. இருந்தாலும் எல்லா நன்மைக்கே உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வென்ற வள்ளுவர் வாக்குக்கு இணங்க இவ்வுலகில் இவர் தமக்கு தேவையான உணவுப் பொருட்களை அதாவது விவசாயம் செய்து உற்பத்தி செய்து பஞ்சம் பசி பட்டினியின்றி எவர் வாழ்கின்றாரோ அவர் மட்டும்தான் சந்தோஷமாக வாழ முடியும். மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வ என்ன அர்த்தம்? விவசாய நிலத்தை வச்சுக்கிட்டு தண்ணியை வச்சுக்கிட்டு விவசாயம் செய்யாம தரிசு நிலமா அதான் விவசாய நிலத்தை வச்சுக்கிட்டு இடத்துல தண்ணியை வச்சுக்கிட்டு விவசாயம் செய்யாம தண்ணின்னா உலகமே அதுலதான் மிதக்கிறாங்க. ஆமா குறிப்பா அதான் உயிர் வாழ தேவையான தண்ணியை சொல்றேன் நானு. அப்படி தண்ணி வச்சுக்கிட்டு விவசாயம் செய்யாம தரிசு நிலமா எவர் வைத்திருந்தாரோ அவர் பிச்சைக்காரனுக்கு சமம் என்று வள்ளுவர் பெருத்து கூறுகிறார். ஏழை இனமில்லாத ஏழைகளுக்காக விவசாயம் செய்து அரிசி பருப்பு காய்கறி அனைத்தையும் நமக்கெல்லாம் கொடுத்து உதவி நடந்த அந்த விவசாயிகள் அவர்களை போற்றி வணங்கி கடவுள் என்னும் முதலாளி கண்டனே பரிவாரி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டனே தொழிலாளி விவசாயி விவசாயி பாரதியே மனத வைத்து முழு மூசாயல
எழுத வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கற்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் தருவாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கற்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் தருவாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாயபடி விவசாயி விவசாயி கடவுளில் முதலாளி கல்வெடுத்த தொழிலாள் விவசாயி விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகள் என்ன கொடி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகள் என்ன கொடி பறக்க வேண்டும் இங்கு ஒரு சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் மண்ண கொடி பஞ்சம் இல்லை எனும் சத்துணவ கொடி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி வேலுரை சாரலே தினசோர மத்தியிலே ஆளோடு தொழில் கேட்கும் என்று நாரத மகரிஷி நம்மிடம் கூறினார். ஏதாவது சத்தம் வைக்கிறார் என்று சற்று கவனித்து பார்ப்போம். ஆம்பளை குரல் கேட்குது. ஆகவே ஆகாது. ஐயோ ஆடவர்களாக இருக்கிறது சரித்திரத்துக்கு. நாரத மகரிஷி பெண் குரல் என்று கூறினாரே, பெண் குரல் என்று அவசரப்படாங்க. பெண்கள் குரல் கிடைச்சா இருங்க இருங்க மறுபடியும் குயில் பாட்டு வந்தது கீழமானி நைஸ் கேள் போடா என்ன ஆளோலம் சோ ஆளோலம் சோ ஆளோலம் சோ என்ன அருமையான ஆணம். இந்த ஆணத்தாலே பிறக்கும் ஞானம். இப்பேற்பட்ட ஆணத்தால் தான் மாயைகள் மறந்தோடும். ஆகவே அந்த வகையிலே வள்ளி எனும் பேர் புனைந்த என் பெருமாட்டி வேலிமலை சாரிலே தினை சோலைபத்தியிலே தினை காவல் விருந்து இருக்கிறாள். அண்ணவளை பார்க்க வேண்டும், பேச வேண்டும், கொஞ்ச வேண்டும், குழாவ வேண்டும். எப்படி என்று தெரியுமா? சரி 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 உங்களுக்கு தானே மேடைக்கு வந்தானே உங்களுக்கு சொல்றது தானே. நிலவு ஒரு பெண்ணாயி உழவுகின்றனோ நீரணைகள் இடமாறி நீந்துகின்ற குரலோ நீந்துகின்ற குரலோ ஒரு பெண்ணாகி உழவுகின்றனோ நீரணைகள் இடமாறி நீந்துகின்ற குரலோ நீந்துகின்ற குரலோ மாதுளைகள் பூக்கோளே மலருகின்ற இரவோ மாதுளையில் பூக்கோளே மலருகின்ற இரவோ மாயினமும் மீனினமும் மயங்குகின்ற மிலியோ இரவு ஒரு பெண்ணாகி பார்வையொரு கடையாக ஒரு விழாக பார்வையொரு கடையாக
பிறந்தகமும் பசுந்தளி பூ அலக்கரமும் தேங்கனிகள் இருபுறமும் பாகி வரும் பூங்கொடியோ பவளவில் விரதகமும் பசுந்ததி போய் உடற்கரமும் தேக்கடிகள் ஆஹா தேக்கடிகள் இருபுறமும் பாகி வரும் பூங்கொடியோ முருகனின் வள்ளத்தில் முடிவிழந்த வெள்ளத்தில் தேங்குவையை நான் குலைத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ உலகின்றாளோ நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ செந்தழலி ஒளியெடுத்து தந்தத்தில் உள்கொடுத்து கொந்தகட்டி வாட்டு வைத்த வெண்ணுடலை என்னதென்றே மலர்வாடி துடரிருக்கு பச்சம் ஒன்று அதில் இருக்க மலர்வாடி தொடரிருக்க பச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகி என்று இரவு ஒரு பெண்ணாகி உழவுகின்றானதோ நீரழகே இரவாடி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ ஆளோடு புறகாட்டி அருமுடத்தே சேரோடு கண்ணை திருமீது வைத்த சிங்காரி தன்னை காலோடு கால் சேர்த்து அனுராக போக கலவி செய்தால் பாலோடு பலம் சேர்த்தார் போல் தித்திக்கும் பழுதில்லையே பண்ணித்துக் கொண்டே இருக்கலாம். அத்தமக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு அடிச்சேன் அத்தனையும் மறந்து விட்டேன் அழகே ஒன்ன பார்த்ததுமே அத்தமக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு அடிச்சேன் அத்தனையும் மறந்து விட்டேன் அழகே ஒன்ன பார்த்ததுமே அஞ்சுதமே உனக்கு கொஞ்சமே நான் எல்லாம் சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை அத்தமக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு அடிச்சு அத்தனையும் மறந்து விட்டேன் அழகே ஒன்ன பார்த்ததுமே குயில் கத்தும் தோப்புக்குள்ள குரு குருன்னு பார்க்கையில மனசுக்குள்ள குடிச ஒண்ணு மடமடன்னு சரீரம்மா பெய்து வரும் நேரத்தில மொத்த மாடி வடகம் போல நீயும் இல்லா நேரத்தில நினப்பு மட்டும் தாயிரம்மா கண்ணால மழை விரிச்சு கண்ணால புலம்ப வைக்க உன்னோட மனசுக்குள்ள புல்லாத கலல வைக்க மாமாங்க ஆனா கூட மாமான காத்திருப்பேன் தனமா பாடி தங்கமென பூத்திருப்பேன் அந்த மகன் ஒன்று அழகு கவிதை ஒண்ணு அடிச்சு அத்தனையும் மறந்து விட்டேன் அழகே ஒண்ணு பார்த்ததுமே பயிர்பான உரியாட்டம் தலகீரா தொங்கு ஆடி கொண்டு வாங்கி வச்சு தை மாசம் தேடுறி கைத்து கட்டி காத்திருக்கு காவலுக்கு நாயிருக்கு ஈரானும் சேர்ந்து வாழ இந்த ராவு தவம் இருக்கு அண்ணாட காட்சியை போல் உடனப்ப செலவழித்து பழகிற நான் நனந்து பூமிக்கு கொடை கொடுத்தேன் வெள்ளாவி துணியாட்டம் வெள்ளவைய மனது அடியே குறுந்து என்னையடி உடுத்து நாள் குறித்து அந்த மக உள்ள நினைத்து அழ
கங்கை நீதிரி மிதர்ந்த கண்கள், கோவை பல உதடு, நீர்க்குமணி மூக்கு, பவளவாய், முத்துப்பற்கள், சங்க கழுத்துக்கள் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாமே. அடுத்து இன்னொரு திம்மாங்காடு படி அதெல்லாம் எதுக்கு எண்ணிரண்டு 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது. முக்கணியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்தே கொடுத்தார். எண்ணிரண்டு 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது. காணமகள் பெற்ற மகிழ் இரவினிலே மணந்தார். எண்ணிரண்டு 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது. இருவருமே நடந்தோம். எண்ணிரண்டு 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது. என்ன போகுது, எதுல போகுது, எதுக்குள்ள போகுது, எப்படி போகுது கேட்டா யார் நீங்க? ஏரியா பெரிய உன்னிகிருஷ்ண பேரு பாடி கும்பிடுவ கேட்டா நந்தைய நீ ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? சரி, அதாவது எள்ளுதான் என்னைக்கு காயுது, எலிப்புழுக்க எதுக்கு காயுதுன்றாங்க. சரி, என்ன காரணம்? நம்மதே இந்த காசை வாங்க ஆவான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். சரி, மழைன்னு பார்க்காம நிக்கிறேன். நீங்களாம் ஏத்தா என்ன நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அடையாமத்தான் இருக்கா? இருக்கட்டுமியா, ஆத்த மாதிரி இருக்கட்டுமியா? உண்மையிலேயே அடையாம இருக்கீங்க. ஏன்னா இப்ப எப்படி இருந்தாலும் இந்த விடிய வரைக்கும் 6 மணி வரைக்கும் வேலை வாங்கணும்னு அவங்க குறியா இருக்காங்க. இல்ல இல்ல, அப்படி இல்ல இல்ல, அவங்க ராசி இருந்துட்டு போறாங்க. இதையே எப்படி உட்காந்துருக்கோம் எப்படி போகுது, எதனால போகுது, எதுக்காக போகுது? அப்படியா? விழவே மாட்டேங்குது. மழை அதாவது இடி விழுந்தாலும் விட மாட்டேங்குது. என்னது உள்ள போயிருக்கு? அதே உங்கது என்னது? அதான் என்னதுயா? அதே என்னது? ஓ, என்னதுன்னு சொல்லிட்டு என்னதா? உங்கதாங்க என்னது? ஓ, என்னது கேட்டீங்களா? சரி சரி, என்னது? மான்குட்டி. மான்குட்டி மான்குட்டி. அம்மா போய் சொல்லலாம். 5 மணிக்கு வந்துட்டு இப்படி மழை பெய்யும் ஊரா ஊர்ல இப்படி போய் சொல்லலாமா? உண்மையில மானத்தை கொடுத்தது மான்குட்டி உள்ள போய் கல்யாணத்துக்குள்ள
இந்த மாதிரி மழை பெய்யும்போது கோழி குஞ்சு கூட வெளியே வராது. சரி, நீ எப்படி மான் வெளியே வந்து இந்த மலையில மான பார்த்த? யோ, எங்க பார்த்த இது மான்? என்ன எவ்வளவு மான் இருந்தாலும் சரி, அந்த அந்த எனக்கு வந்து தொடர்பு இருக்காங்க. இன்னைக்கு தானே பிறவியும் பானை ஆரம்பிச்சுட்டா. ஏப்பா யாராச்சும் ஆத்தா யாராச்சும் 108 ஃபோன் பண்ணுங்கப்பா. எங்க அப்பாவுக்கு இந்திய வழி வந்து கட்டிக்காச்சு. ஏண்டா என் சாக்க வச்சு கட்டி பிடிச்சிட்டேன். ஒரு சம்பளம் மட்டும் கொடுத்துருன்னு எடுக்கிறாங்க. ஒரு தோற்று கோப்பா சம்பளம் இருக்கு சம்பளம். வேறு என் மகன் கூப்பிடுவா. கூடுங்க உடம்பு நேரம் காலத்தை கருதி மழை ரொம்ப பெய்து கொண்டிருக்கு. ரொம்ப சிரமமான நிலையில இருக்கிறாங்க ஒளிபெருக்கி நிலையத்தார்கள்லாம். அண்ணா எதற்காக அழைத்திருக்கு என்ன விவரம்? தங்கச்சி நம்ம இடத்துக்கு ஒருத்தர் மானத்தேடு ஒருத்தர் வேடுவராம இருக்கிறார். வேடுவரா? ஆமா. நீங்க வர சொல்லுங்க பாபா. நம்ம இனத்தவர் இல்லையா? பேசி பாக்குறேன் எதற்காக வந்திருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை அறிந்து புரிந்து தெரிந்து அப்புறம் உங்களை கூப்பிடுறேன். போய் கவலை பாருங்க. ஏன்னா சாதி அபிமான சன்னாசி இருக்காங்கல்ல. நாங்க வேறு இது வேறு இல்ல சோழகோடு தொப்பை. ஏன்னா அவர் சொல்றேன் அண்ணா அவர் இந்த மதுரை ராஜமங்கல் தவறுகளுக்கு போயிருக்கியா? அண்ணா வரவேற்கும் பாருங்க. வாங்க வாங்க அண்ணே அவர் பட்டை போட்டிருக்காரு பாரு. ஐயா அதை சொல்லலைங்க. பசுபதி பாசம் என்று சொல்லப்படுது. சிவச்சின்னத்தை எழுதுகிறார். ஒன்னே மாதிரியா நீ பட்டையா விட்டுருக்க போயா போட்டு நீங்க போய் காவல பாருங்க. வருக வீடு வரை வள்ளுவனை தண்ணீர் முழுகிரிக்கே தந்து வாழ்த்துக்கள் கொண்ட தமிழ்நாடு. இந்த தங்க தமிழ் மண்ணில் வருபவர் யாராக இருந்தாலும் வரவேற்பது எங்கள் கடமை. அதை உணர்ந்த தமிழச்சி ஆக்கினால் உங்களை வரவேற்கிறேன். உங்கள் வருவ நல்ல வாழ்க. எனக்குரிய கர்மம் புரிந்தப்பின் எண்ணுவோம் என்பது இருக்கு அப்படின்றாங்க. தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்றாங்க. தெய்வத்தால முடியாத விஷயத்த கூட நம்ம முயற்சி செய்தோம் அப்படின்னா அதை நிச்சயமாக வெற்றி பெறலாம் அப்படின்றாங்க. இவ்வளவு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் திருக்குறள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களான்னு நான் கேட்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்கிறீங்க. வரவேற்பு அழகான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு, மிக்க மகிழ்ச்சி. 4 விழாவங்களை அகமகிழ்ந்து வரவேற்ற குறிஞ்சி தலைவரை வளர்த்திட்ட குலமகனை நீ வாழ்க, நீ வளர்க, உன் குல வாழ்க, உன் கொடை வாழ்க. என் பெயர் தந்த வேடுவன். தாய் தந்த பெயரோ தடை வேடுவன். தடுத்து வேடுவச்சி வேட்டையாடுவது எவ்வளவு குலத்தொழில். வேட்டை நிமித்தமாக இவ்வழியாக வரும்பொழுது அழகான மான்கூட்டத்துக்கு என்று அழகான மான்கூட்டத்தில் அற்புதமாக விசித்திரமாக துள்ளி குதித்தோடும் ஒரு பெண் மான்குட்டியை கண்டேன். அம்மான்குட்டியை எல்லாருக்கும் ஒரு விருப்பம். அதனால் ஏற்படும் விருப்பம் எங்கே? என் கையால் இருக்க முற்படும் பொழுது தங்களோட சகோதரர் என்னை வழிமறித்து விட்டார். புதுமையான பானம். ஆமா, எப்ப என்ன செய்யும்னே தெரியாது. தெரியாது. ஆமா, அப்படி கையில பிடிக்க போகும் அண்ணன் தடுத்து நிறுத்திட்டார். இல்லையா
என் மாண்புடைய பிடித்து இந்நேரம் நான் இருப்பிட நோக்கி சென்று இருக்கேன். ரொம்ப அதிகமா பேசுறாங்க. இருங்க, என் மாண்புடைய பெருமை சொல்லிக்கிறேங்க. இருங்க, பெருமையெல்லாம் அப்புறம் சொல்லுங்க. பெருமையெல்லாம் யாருக்கும் இப்ப பெருமையெல்லாம் கேட்கிற அளவுக்கு மக்கள் இல்ல. இப்ப நான் என்ன ஒரு பொதுவான விஷயம் பேசுறேன் அப்படின்னா, திருவள்ளுவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்படர்னு சொல்லியிருக்கிறார். இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? வேலையர் எங்க போனாரு சொல்லுங்க. இந்த குறள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்படர்னு சொல்லியிருக்கிறார். இந்த குறள் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருனால எதை செய்ய முடியுமோ அவங்கனால அதை தான் செய்ய முடியும். அர்ஜுனே என்ன வாங்க போனா? சிவபெருமானிடம் வரம் பெறுவதற்காக போனான்ல. என்ன அஸ்திரத்தை பெறுவதற்காக போனா? பாசுபத அஸ்திரத்தை பெறுவதற்காக போனா. ஏன் பஞ்ச பாண்டவர்கள் நிறைய நபர்கள் இருக்காங்க. பீமன் இருக்கான், தர்மன் இருக்காரு, நகுலே, சகாதேவன், இவ்வளவு பேர் இருக்கும்போது எதற்காக அர்ஜுனை பாசுபத அஸ்திரத்தை வாங்க போனாரு? அவர்னால மட்டும்தான் அதை வாங்க முடியும். கண்ணன் தூது மகாபாரதம் படிச்சிருக்கீங்களா? என்னங்க நீங்க கூட்டிட்டு என்ன சிறப்பா சொல்றீங்களா? ஆமா, நீ நிற்று நீங்க சொல்லிக்கிறீங்க. நான் காவல் பாக்குறேன். அதான் போட்டு வரலாம். போய் ஆமா கூட்டு போய் விட்டு போவா. நான் பேசுனேன்னு வச்சுங்களேன், நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? என்னிடம் கேட்டு விசாரிக்கணும் வந்திருக்கிறீங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது நீங்க யாரை கவனிக்கணும்? எங்க பாத்துட்டு இருக்கீங்க? அதான் நான் என்ன சொன்னேன், பாசுபத அஸ்திரத்தை யார் வாங்கினாங்கன்னு போனான்னு சொல்லு. சிவபெருமான் வாங்கினாங்க. சிவபெருமான் போடுங்க. அர்ஜுனன் வாங்கினார். மகாபாரதம் படிச்சிருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க. ஏன்னா அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அப்படிம்பாங்க. ஒருவரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மகாபாரதம் படிச்சிருப்பீங்க. இதுல கண்ணன் தூது அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. இதுல பஞ்ச பாண்டவர்களுக்காக நீதி கேட்டு யாரு தூதாக போனாங்க? கண்ணன் போனார். கண்ணன் போனார். ஏன் வேற ஆள் யாராவது போயிருக்கலாம்ல? ஊசி முனை இடம் கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க, இது நியாயமா? அவங்க இடத்த தானே அவங்க கேட்கிறாங்க. ஏதோ ஒரு விதியின் அடிப்படையில அவங்க சூதாட்டம் உங்ககிட்ட விளையாண்டு இழந்துட்டாங்க. மனவாசமும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு வந்துட்டாங்கல்ல, அவங்களுடைய இடத்தை திருப்பி தருவதுதானே நியாயம், அதுதானே நீதி, அதுதானே தர்மம், அதுதானே நேர்மை. ஆனா அதை விடுத்து ஊசி முனை இடம் கூட இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. என்ன காரணம் அப்படின்னு யாரு கேட்க போனாங்க? கண்ணன் கேட்க போனாரு. ஏன் கண்ணன் போனாரு? வேற யாராவது போயிருக்கலாம்ல. பீஷ்மர் இருந்தாரு, பீஷ்மர் இந்த வார்த்தையை கேட்டுக்கலாம். துரோணாச்சாரியார் இருந்தாரு, அவரு கேட்டுக்கலாம். கிருபாச்சாரியார் இருந்தாரு, அவரு கேட்டுக்கலாம். இப்படி எத்தனையோ மக்கள்லாம் இருந்தாங்க. விதுரன் இருந்தார் இல்லையா? விதுரன் யாரு? விதுரன் யாரு? ரொம்ப நடுநிலையாக இருக்கக்கூடிய ஆள் மகாபாரதத்துல. அவரு கேட்டுக்கலாம். இப்படி யாருமே கேட்காம கண்ணன் எதற்காக பஞ்ச பாண்டவர்களுக்கு தூதாக போனாரு? ஏன்னா கண்ணனால மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும், வேற யாராலும் அந்த வேலையை செய்ய முடியாது. பாரதத்துல நடுநிலையாக செயல்படக்கூடிய தன்மை கண்ணனுக்கு மட்டும்தான் இருந்தது. அதனால அவர் போனார். உங்களால என்ன தைரியத்துல மானை பிடிக்க முடியும்? அந்த கோயில் இருக்கிற பாட்டு டிப்பாட்டுங்க, அது அரை மணி நேரம் பாடும். அப்ப அது பேசி இவங்க பேசுறது ஒண்ணுமே புரியாது. ஒளிப்பதிவு செய்துட்டு இருக்கிறாங்க. என்ன சேனல் தான்? ஆர்ஜே தவம். உரிமையாளருடைய பெயர் ஆர்ஜே தவம் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மழை என்றும் பாராமல் கொட்டுகின்ற மழையில குடை பிடித்து நின்று ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய தொழிலுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறாரு அப்படின்னு பாருங்க. எந்த தொழிலும் அது முக்கியம் கிடையாது, செய்கின்ற தொழிலுக்கு மரியாதை கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தொழிலுக்கு மரியாதை கொடுத்து இந்த கொட்டுகின்ற மழையிலும் நின்று ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றினா நன்றி நன்றி.
நிறுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லியாச்சு என்னாச்சு? நீங்க பாடுங்க. மலையோரம் கண்டேன் அழகான மலையோரம் கண்டேன் கொஞ்சம் மனதையம்மா அழகனமா இல்லை என்று கூறாமல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா வருகின்ற வழிவர்களுக்கு வாரி வாரி பொண்ணையும் பொண்ணையும் வளரக்கூடிய வல்லவன் தன்மை எடுத்தவர் உங்க அப்பா நம்பி அப்படி ஒரு பொண்ணா பிறந்துட்டு என் மான நீங்க இல்லைன்னா சொல்ல போறீங்க. இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்க. கரும்பு எவ்வளவு சுவையானது. ஆமா, அதாவது கொண்டாடி பெருமையான சேர்ந்தது. அதாவது நான் ஏற்க பாட்டு சொன்னது என் மானுடைய பெருமை. தொண்டு நாடுக்கு பெருமை நிறைய இருக்குல்ல, அதை சொன்னாக்க நான் நீங்க வேணா அது உங்களுக்கு சாதாரண இருக்கலாம். எங்களுக்கு பெருமையான விஷயம் இல்லை. ஏன்னா தொண்டு நாட்டுல கரும்பு ஒரு சேர்த்த அதாவது சொன்ன நாட்டில் எச்சி ஊறும். அப்படிப்பட்ட கரும்பையை கொடுத்து அது திருமணத்துக்கு கூலி கொடுத்த ஒரு பெருமையான தொண்டு நாடு. அப்படிப்பட்ட நாடு நீங்க பிறந்துட்டு என்னோட மான நீங்க இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க கண்டிப்பா. அதே போல பிறந்த திருநாகப்பட்டவன் சிவனோட பக்தியால தன் கண்ணையே இவனுக்காக பக்தி பரவசால கண்ணையை கொடுத்தார். அப்படிப்பட்ட கோவிலுக்கு பிறந்த நாங்கள் என்னோட மானம் இல்லை என்று கூறமாக நம்பிக்கை இருக்கு. வாங்க, என் மானம் இங்கே இருக்கு. ஏன்னா கண்ணால் காண்பதும் போய் காலால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே போய் தங்களுடைய சகோதரன் கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு. உங்க தோழிலையும் கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வாங்க சொல்லுங்க, என்னோட மானம் கண்டிப்பாக இங்கேதான் இருக்கு. துரத்தி வந்து உள்ளதான் போயிருக்கு. ஆமான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாங்க. மாநில இருக்கு.
கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது போய். ஏன்னா ராமாயணத்தில் நடந்துங்க, அதாவது என்னன்னா சூப்பராக வர்றாங்க, எங்க மஞ்சவடிக்கு வர்றாங்க. யாரு மஞ்சவடிக்கு சூப்பராக வர்றாங்க, யாரை பார்க்க? ஆமா, யாரை பார்க்க வர்றாங்க? அதாவது ராமன், லட்சுமணன், சீதா மூணு பேரும் பஞ்சவட்டில் குடிநீருக்கு தங்கியிருக்காங்க வனவாசம் வந்து. அப்ப அங்க பார்க்கறாங்க, சூப்பராக பார்க்கறாங்க, ராமன் மேல ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்ட உடனே என்ன நினைக்கிறாங்க? ராமன் போய் இதை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. ராமன் என்னால முடியாது, ஏன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு இருக்காரு, ஏன்னா என் நம்பி லட்சுமணன் கேள்வி கேட்காரு. அப்படியே போய் லட்சுமணன் கேட்கிறாங்க, யாரு? சூப்பராக லட்சுமணன் பார்த்து கேட்கிறாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. அவர் புரியாது சொல்றாரு. பேசிக்கிட்டு இருக்கும் போதே சூப்பராக வந்து, அதாவது சீதாப்பேட்டை என்ன செய்யறாங்க? புடியை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வரும் பொழுது அப்ப பார்க்கலாம் சூப்பராக, இப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்மணி இருந்தா நம்மளை எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? அதனால அவளை போய் தாக்க புறப்படும் பொழுது கோபம் கொண்டு லட்சுமணப்பட்டவன் அவருடைய கூந்தலையும் மூக்கையும் காதையும் அறுத்து விடுறாரு. அறுத்த உடனே அதை போய் தன்னோட அண்ணன் ராவணன் என்ன சொல்லணும்? நடந்த உண்மை சொல்லணும்ல. சொன்னாங்களா? சொல்லவில்லை. ஏன்னா சொல்லவில்லை. என்ன காரணம்? ஏன்னா உண்மையை சொல்லியிருந்தா, அதாவது சீதாதேவிய ராவணே சிறையடிக்க மாட்டான். ஏன்னா அவர் சொல்றது பொய், பொய் அப்படிப்பட்டது. ஏன்னா என்ன சொன்னா, அதாவது அண்ணா அழகாக பெண்ணை பார்த்து நடத்தி அவளை தங்களுக்காக திருமணத்திற்காக பேசினேன். அங்கே இருந்த ஆடவன் என்னை கூந்தலையும் காதையும் மூக்கையும் அறுத்து விட்டான் என்று பொய்தானே சொன்னா. அங்க உண்மை சொல்லியிருந்தா சில பிரச்சனை நல்லா இருக்காதுல்ல. ஏன்னா ஏன்னா கண்ணால் பார்த்தது உண்மை, கண்ணால் பார்த்தது உண்மை, ஆனா சூப்பர் சொன்னது பொய். அதே மாதிரி நீங்க வந்து என்னன்னா சூப்பர் பேச்ச கேட்டு ராவணே சீதை சீதைக்கு வர்றேன். யாரும் வர்றேன்? மார்கநாதனோட அதாவது நினைத்த நேரத்துல நினைத்த உருவத்துக்கு மாறக்கூடிய மார்கனை கூட்டிட்டு வர்றேன். அதான் சீரையை சீரைக்க வரும்போது என்ன சீதா பிராட்டி குடியில் இருக்காங்க. அப்ப மார்கநாதன் மாயமானாக உருமாறி அப்படியே உலகிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே சீதாப்பேட்டை என்ன கேட்கிறாங்க? இந்த மாயமான், இந்த மான் எனக்கு வேணுக்கு கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனே ராமநாதன் என்ன, ஆசைப்பட்ட மனைவி தன்னுடைய மனைவி இந்த மானை கேட்டானே அப்படின்னு சொல்லி அந்த மானை துறவி போயிடுறாரு. துறவி போன உடனே மறைந்திருந்த ராவணன் யாத்திரைக்கு போவதை பிச்சைக்காரனாக வந்து யாத்திரை சீதாப்பேட்டையிலும் பிச்சை கேட்கிறார். அதோடு அப்படி கேட்கும்போது ஆனால் அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன? ராமா லட்சுமணா அபயம் அபயம் என்று சத்தம் கேட்கிறது. அந்த கேட்ட சத்தம் உண்மையா பொய்? ஏன்னா அது ராமோட சத்தமே இல்லை. வந்த மானம் பொய். அங்கே ராமா லட்சுமணா அபயம் என்று கேட்டது அதுவும் பொய். ஆனா இங்க ராவணாபட்ட பிச்சை கேட்க வந்ததும் பொய். ஏன்னா அதனால சொல்றேன், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது பொய். நீங்க தீர விசாரிச்சா நல்லா இருக்கும். என்னோட மாடு இங்கே இருக்கு, பாத்துக்கங்க, கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? எட்டி எட்டி பாக்கிறமா, எட்டி எட்டி பாக்கிறமா. Thank you.
வழிகள் தான் இருக்கணும், உரியவன் தான் கொடுத்துடணும். அதான் முறை. ஏன்னா விட்டு கொடுத்த வாழ்தான் கெட்டு போவதில்லை, கெட்டு போக இன்னுமே விட்டு கொடுப்பதில்லை. ஏன்னா வள்ளுவன் வாசியை போல வாழணும். ரொம்ப நல்லவங்க. அப்படியா? கேட்ட கொடுக்குறோம் இல்லைன்னு சொன்னாலே அதிகாலை சொன்னா விளக்குமா? அப்படியா? ஏன்னா பசுபதி பாசம் பெரும முகூர்த்தத்துல இல்லைங்கிற வார்த்தையை வரக்கூடாது. அப்படியா? அதான் சொல்றேன் நான். என்னதான் சொல்றாங்க பாப்போம். ஏன்னா துருவாசம் கூட சாமம் இருக்காரு. ஆமா, ஏன்னா துருவாசம் முனிவர் மகாபாரதத்துல ரொம்ப கோபக்காரங்க. சொல்லுங்க. அதாவது தேவர்கள் எப்ப போய் ஏதாவது ஒரு கோபம் திடீர் சாபத்தை கொடுத்துருவாரு. பல 100 ஆண்டுகள் தவம் கொடுப்பாரு. தவம் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தவறு இருந்தா உடனே சாபத்தை கொடுத்துட்டு திருப்பி தவம் பண்ண போயிடுவாரு. இப்படியே அவர் தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன பண்ணா தேவர்கள் என்ன பண்ணானா, ஏன்னா அவரு அழகான ஒரு பெண் குழந்தைய அவர்கிட்ட பணிக்கு சேர்த்து நடத்தாரு. அப்பதான் ஒரு சேர்த்து யார் தெரியுமா? குந்திதேவியாப்பட்டவர் 13 வயசு. ஆமா, அப்படிப்பட்ட பெண்ணை கொண்டு போய் அவர் பணி சேர்த்துட்டாங்க. ஏன்னா பெண்ணுனாலே அன்பு, பாசம், ஈவு, இரக்கம், கருணை எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட பெண்ணு 1 மாசம் 2 மாசம் பெண்ணாலே அவளை பாசம், ஈவு, இறக்கம், கருணை கொண்டவங்க. அப்படிப்பட்ட பெண்ணை வந்து பணியை செஞ்சிருக்காங்க. 1 மாசம் பார்த்தாரு, 2 மாசம் பார்த்தாரு. அவருக்கே துரோகம் ஆச்சரியமா போச்சு. என்ன காரணம்னா எதுக்கு கோபப்படுறவரு கோயில ரொம்ப பேச வேணாமே. சரி, சில கருத்துக்களை மட்டும் சொல்லுவோம். நிறைய படிச்சிருப்பீங்க. பட்டினத்தார் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்க. அதற்கு முன்னாடி வேண்டிக்கு போயிருக்கீங்களா? ஏன்னா பல ஆயிரம் கோடி சொத்துக்களையே பட்டினத்தார்னு சொன்னது உங்களுக்கு என்ன தோணுது? என்ன ஞாபகம் வருது? அதாவது எல்லாவற்றையும் திறந்து எல்லாத்தையும் திறந்தா? ஆமா, எல்லாவற்றையுமே வேண்டாம் சொத்து சொல்ல அனைத்தையும் வேண்டாம். அது திறந்து இல்லைங்க, ஆசையை திறந்து பொருளாசை பொருளாசை மண்ணாசை எல்லாத்தையும் சொல்றாரு. அது துறந்து. ஆமா, திறந்து அப்படின்னு சொன்னதுக்கும் துறந்து துறவிகள்னு சொல்றாங்க. துறவிகள்னு சொல்ல மாட்டாங்க. உச்சரிப்பு இருக்கு இல்லையா, நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால பாரதியார் பண்ணாரு, செந்தமிழ் நாடு என்னும் போதி நீரே இந்த தேர்ந்து காய்கறி பாகிரி காய்கறினே, இந்த தேர்வு வந்து பாகிரி காய்கறினே. சொல்லுங்க, காதினிலே செந்தமிழ் நாடு போதினிலே இந்த தேர்வு வந்து பாகிரி பாகிரி எதுல? காதினிலே. ஒரு தந்தைக்கு நாடு என்னும் பேச்சினிலே சக்தி விளக்கிற மூச்சினிலே. எந்த சக்தி? சக்தினா தந்தையர் நாடுன்னு ஏன் சொன்னாரு? தாய் பூமி, தாய் மண்ணு, தாய் மொழி, தமிழ் தாய் வாழ்த்து, தமிழுக்கு கோவில் கட்டிய மண்ணு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மண்ணு தமிழ்நாட்டுல தான். அது எங்க இருக்கு தெரியுங்களா? தமிழ் தாய்க்கு கோவில் கட்டிய இடம் எங்க இருக்கு? காரைக்குடியில இருக்கு. எல்லா தாய்மொழி தாய் மண்ணு தாய்மார்களுக்கு பெருமை சேர்த்தாங்க. ஆனா பாரதியார் மட்டும் என்ன பண்றாரு? இதை தந்தையர் நாடுன்னு சொல்றாரு. என்ன காரணம்? ஏன் தந்தையர் நாடுன்னு சொன்னாரு? எவ்வளவு பெருமை தேடி கொடுத்து போயிருக்கிறார். அந்த பெருமையை காப்பாற்றணுமா வேணாமா? ஏற்கனவே நீங்க வேட்டைக்கு போயிருக்கீங்களா? என்னென்ன வேட்டையாடி இருக்கீங்க? நீங்க ஒருத்தர் பெண் எடுத்தவெல்லாம் வீரன் ஆயிட முடியுமா? சொல்லு இருக்கிறவன் அகத்தியன் ஆயிட முடியுமா? இல்ல, எல்லாரும் எடுக்கிறாங்க. குடும்ப வேட்டையாடி என்ன என்ன வெற்றி பெற்றீங்கன்னு கேட்கிறேன். என்னென்ன மிருகத்தை வேட்டையாடி இருக்கீங்கன்னு கேட்கிறேன். ஏற்கனவே ஒரு மானை பரிசா கொடுத்துட்டாங்க. அப்பையும் வேட்டையாடி எதையுமே வெற்றி பெற்று, அதாவது சொல்றீங்க, நான் ஏற்ற படை தலைமைக்கு வெற்றி வாங்க கூடியதுனால எல்லாரும் அன்பா கொடுத்துருந்தாங்க. அப்ப இதுவரைக்கும் வில்லு எடுத்துட்டு போய் உங்களுடைய சுய திறமையில எதையுமே கொண்டு வரல. அதுக்காக அப்படித்தானே? ஏற்கனவே ஒரு மான் வச்சிருக்கீங்கல்ல, இன்னொரு மானை தேடி வருவதற்கான காரணம் என்ன? அதாவது சொன்னீங்க ஆசைகளை துறக்க வேண்டும் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆசைகளை துறக்க வேண்டும் நீங்க தான் சொன்னீங்க. ஏற்கனவே வீட்டுல ஒரு மான் இருக்கும் போது இன்னொரு மானை தேடி வருவதற்கான அவசியம் என்ன? பட்டினத்தாரை பற்றி உள்ள இழுக்கிறேன். உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுக்கு படிச்ச விஷயத்த சொல்லணும். பட்டினத்தார் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அதை சொல்லணும். அதான் சொல்றீங்க, பொண்ணு பொருளை ஆசை எல்லாத்தையும் வேணாண்டு போயிட்டாரு, அவ்வளவுதான் தெரியும். ஆமா. பட்டினத்தார் யாருக்கு பிறந்தவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவநேசருக்கும் ஞானக்கலை என்ற பெண்ணுக்கும் பிறந்தவங்க. அவர் பிறக்கும் போது பட்டினத்தார் தான் பேரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அவருடைய பெயர் அது கிடையாது. திருவெண்காடார் என்று சொல்லப்படக்கூடியதுதான் பட்டினத்தாருடைய பெயர். அவர் பாருங்க, அவருக்கு ஒரு குழந்தை வந்து பிறக்கல.
அப்பயே சிவபெருமானுடைய அருள்னால மருத மரத்துக்கு அடியில் இருந்து எடுத்து வளர்க்கிறாங்க. மருத மரம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன்னா ஆமா சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. பார்த்திருக்கேன்னா என்ன பார்த்தா என்ன ஒரு வேறு ஒருத்தவங்க மரத்தை பார்த்துக்கே கேட்குறீங்க. பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். எப்படி இருக்கும்? இந்த வீண் பெருமை என்கிட்ட பேசக்கூடாது, சொல்லுங்க. மாட்டிக்குவீங்க. கேட்டா ஆமா இல்ல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டீங்க, தப்பிச்சுப்பீங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்? ஆமா நான் பார்த்திருக்கேன். பார்த்திருக்கீங்க? ஆமா பார்த்திருக்கீங்க. மருத மரத்துக்கு என்ன சிறப்பு சொல்லுங்க, என்ன சிறப்பு? மருத மரத்தை பார்த்தேன்னு வேடுவர் சொல்றாரு. ஆமா என்ன சிறப்புன்னு கேட்டா நீங்க சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்திருக்கேன். அதான் அதுக்கு சிறப்பு என்ன? அழகர் மலையில பார்த்திருக்கேன். அழகர் மலை. ஆமா அழகர் மலை எந்த இடத்துல இருக்கு? ஏங்க விடுங்க, ரொம்ப பயப்படாதீங்க. ஒண்ணும் பயப்படல, சொல்லுங்க. ஏன் அழகர் மலை எந்த இடத்துல இருக்கு? அழகர் மலை எந்த இடத்துல இருக்கா? எங்க ஊர்லயே இருக்கு. உங்க ஊர்ல? ஆமா கதாபத்தோட கூட எங்க ஊர் பக்கத்துல இருக்கு அழகர் மலை. மருத மரங்கள் நிறைந்த, இப்ப நம்மளுடைய இடத்துல எல்லாம் அதிகமாக மருத மரம் கிடையாது. ஆனா மருத மரங்கள் நிறைந்த இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மருதமலை. அதனாலதான் மருதமலைன்ற பெயரே அதற்காக தான் வந்தது. இன்றைக்கு நீங்க மருதமலைக்கு போனா அந்த மரத்தை பார்க்கலாம். மருதமலைக்கு மருத மரத்துக்கு அடியில் இருந்து எடுத்து திருவெண்காடன் ஒரு குழந்தைய வளர்க்கிறார். அந்த குழந்தை மிகப்பெரிய வசதியான ஆள் யார் அப்படிங்கிறீங்கன்னா பட்டினத்தார். 9 கோடி சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் யாரு அப்படிங்கிறீங்கன்னா பட்டினத்தார். தான் குழந்தை என்ன பண்றாரு? கடல் கலந்து அனுப்பி வணிகம் செய்து வருவதற்காக அனுப்பி வைக்கிறார். அந்த பையனும் கிளம்பி போறா, பல ஆண்டுகள் வந்து வணிகம் செய்கிறாரு. திரும்பி வரும்போது பட்டினத்தார் நினைக்கிறார், நம்ம மைக்கேல் ரொம்ப வருஷமா வெளிநாட்டுல, இப்ப நினைப்போம் இல்லையா, வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சோம் அப்படின்னா வரும்போது நிறைய பணம் காசோட வருவாங்கன்னு நினைச்சு அனுப்பி வைப்போம். அவர் வணிகம் செய்து முடித்து வரும்போது ஒரு பெட்டி கொண்டு வந்தார். சரி இந்த மாதிரி இந்த பெட்டிக்குள்ள நிறைய பணம் காசெல்லாம் வச்சிருப்பான் போல இருக்கு, நகை நட்டெல்லாம் வச்சிருப்பான் போல இருக்கு அப்படின்னு பட்டினத்தார் திறந்து பாக்குறாரு. திறந்து பார்த்தா பட்டினத்தாருக்கு ஒரே அதிர்ச்சி. அதுல என்ன இருக்கும்? வணிகம் செய்து போய் வந்தவனுடைய பெட்டியில என்ன இருந்திருக்கும்? என்னங்க இருந்திருக்கும்? ஒரு கற்பனையா என்ன இருந்திருக்கும்? ஏன்னா நான் மட்டுமே பேசினா நல்லா இருக்காது, நகைச்சுவை கலந்து பேசினா நல்லா இருக்கும். பொருள் பணம் கேட்டதுக்கு மட்டும் நடத்தாரு. ஆனா அதுல இருந்து என்ன இருந்தது? என்ன இருந்துச்சு? ஒரு ஊசி இருந்தது, உழைக்க முடியும். அப்புறம் ஒரு மூட்டை இருந்தது. அதுல வந்து ஒரு நிமிஷம், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. விஷயம் தெரியுதுல, அப்படியே ரொம்ப தாமதப்படுத்தி பயந்து இல்ல, நல்லா படித்து நல்லா தெளிவா படிச்சவங்களுக்கு என்னைக்குமே இந்த பயமே இருக்காது. சரளமாக பேசக்கூடிய அந்த 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 இயல்பு வந்து இருக்கும். இந்த அறகுறையா படிச்சவங்களுக்கு தான் ஐயோ தப்பா, அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது அப்படின்ற பயம் இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒரு ஊசியும், ஒரு காதற்ற ஊசியும் ஒரு ஓலைச்சுவடியும் இருந்தது. அந்த ஓலைச்சுவடியை எடுத்து படிச்சு பார்த்தா அதுல என்ன இருந்துச்சு? அது என்ன எழுதி இருந்தது? காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே. இந்த வரியில எவ்வளவு அர்த்தம் புதைந்திருக்கு தெரியுங்களா? அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கேன்னு தன்னுடைய மகன் எழுதியிருந்த ஓலைச்சுவடியை படித்து விட்டு இருந்த சொத்து சொகம் அனுபவித்த அனைத்தையுமே விடுத்துட்டு என்ன பண்ணாரு? சன்னியாசியம் போனாரு இல்லையா? அவர் தான் என்ன சொல்றாரு? அதுக்கப்புறம் தான் சிவனாக வந்ததுதான் அவருடைய பிள்ளை அப்படின்ற கணக்குல நிறைய விஷயத்த சொல்லி போயிருக்காரு. ஓடுகின்ற ஓட்டமும் ஆடுகின்ற ஆட்டமும் ஒரு நாள் கூடுகின்ற கூட்டத்துல தான் நீ யார் என்பதை உணர்த்தும் அப்படிங்கிறார். எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென அறிந்து எதுவும் நிரந்தரமில்லை என்பதை அறிந்து தன் உயிரும் சொந்தமில்லை என்பதை ஒரு நாள் புரிந்து யாருக்கும் சொல்லாமல் ஒரு நாள் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் செல்வதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறார். எப்படி பாத்தீங்களா? பிறக்கும் போது இவ்வளவு நகநட்டோட பிறந்தமா, இவ்வளவு வசதி வாய்ப்போட பிறந்தமா, எதுவுமே இல்லாம பிறக்கிறோம். ஆனா பிறந்ததற்கு அப்புறமாக இது வாங்கணும் அது வாங்கணும், போட்டி போட்டு பொழைக்கணும், எவ்வளவு எண்ணங்கள் மனிதனுக்கு தோன்றது இல்லையா? அப்ப ஒரு நாள் யாருக்கும் சொல்லாமல் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் செல்வதுதான் வாழ்க்கைன்னு முடிக்கிறார். இன்னொரு விஷயமும் சொல்றார். காயமே இது பொய்யடா, வெறும் காட்சியளித்த பையனா, மாயனார் செய்து வைத்த வெறும் மண்பாண்ட ஓடடா ஓடடா அப்படின்னு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போது ஆசைகளை துறக்கணும் அப்படின்னு உங்க வாயில நீங்க சொல்லும் போது இவ்வளவு ஆசைப்படுறீங்களா? இது பேராசை தானே. ஆசை கூட வாழ்க்கையில படலாம், பேராசை படலாமா? பேராசை பெரு நஷ்டம் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையிலப்பா அருணப்பா, வாழ்க்கையில இஷ்டப்படலாம், வாழ்க்கையில இஷ்டப்படலாம், நஷ்டம் கூட படலாம். வாழ்க்கையில பல நஷ்டம் இருக்கு. வாழ்க்கையில இஷ்டப்படலாம், நஷ்டப்படலாம், ஆனா கஷ்டம் மட்டும் பற்றக்கூடாது. எப்படி எதுகை மோனை பாருங்க.
வாழ்க்கையில கஷ்டப்பட்டு பட்டல துன்பம் இல்லாத நிலையை எவன் ஒருவன் பெறுகிறானோ அவன் வாழ்கின்ற வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை. என்ன வேடுவர் என்ன இங்கதான் இல்ல அவர் ரசிக்கிறார் இந்த இதெல்லாம் இயற்கை இயற்கை அப்ப ஏன் இவ்வளவு ஆசை? அதனால நிறைய நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. போங்க 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 சும்மா போலமா இப்ப புரியாம புரிகிறாங்க பாவத்தை சும்மா போலமாறீங்க. உண்மையான விஷயம். பேச்சு அப்படின்னா எவ்வளவு பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி, உங்கள்கிட்ட கேளுங்க, பேசலாம் பேசுவோம். ஏன்னா இந்த மலையிலே இவ்வளவு பேர் உட்கார்ந்து பாக்குறாங்க அப்படின்னா பெருமையான விஷயம் தான். ஆமா, ஏன்னா நாட்டுல மழை பெய்வதே நல்லவர்களுக்காக தான் மழை பெய்யுதுன்னு அவை பாட்டி சொல்றாங்க. இந்த ஊர்ல நிறைய நல்லவங்க இருப்பாங்க போல இருக்கு. அதான் அதனாலதான் பருவநிலை அறியாம மழை கொட்டிட்டு இருக்க காரணம் அந்த ஒரு காரணம் தான். அம்பாள் வந்து மகிழ்ச்சி மனம். அதனாலதான் அன்றைய காலகட்டத்திலாம் மழை பெய்யணும் அப்படின்னு ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே தீ மிதிப்பாங்க. இப்படி நிறைய வேண்டுதல்கள்லாம் செய்து மழை பெய்யறதெல்லாம் உண்டு இல்லையா? இப்படி எல்லாம் இருக்கும்போது வாங்க மார்னிங் இல்லை அப்படிங்கறத உண்மையான விஷயம். நீங்க எதுவும் சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஆசை என்பது அழிவுக்கு காரணம் தான். அதனால நான் என்ன சொல்றேன், பக்குவமா எடுக்க சொல்றேன் உங்களுக்கு. ஆசைப்படாதீங்கிறேன். சூர்பனக ஆசைப்பட்டான்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சு? அழிந்து போனா இல்லையா? ராவணன் ஆசைப்பட்டான்ல, அடுத்த மொண்டாட்டி மேல ஆசைப்படலாமா? ராவணன் மட்டுமா அழிஞ்சா? அவன் கூட்டமும் சேர்ந்து அழிந்தது இல்லையா? யாரு? எல்லாம் பெண். ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே, ஆவதும் பெண்ணாலே அடுத்த மொண்டாட்டி மேல ஆசைப்பட்டாங்க. கௌதம மகரிஷி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கௌதம மகரிஷி சப்த ரிஷிகள்ல ஒருத்தர். கௌதம மகரிஷியுடைய மனைவி பெயர் என்ன? அகலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அகலிகை மீது ஆசைப்பட்டான். என்ன பண்ணா, கௌதம மகரிஷி அவருடைய யாகம் செய்வதற்காக வெளியில கிளம்பி போறார். புருஷன் தான் இல்லையே, பொண்டாட்டினுடைய புருஷன் தான் இல்லையே. இந்த நேரத்துல போய் அகலிகையை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற பேராசையில கிளம்பி போறான். அப்படி கிளம்பி போகும்போது அவர் தான் முனிவர் இல்லையா? அனைத்தையும் அறிந்தவர், அஷ்டமா சித்துக்களும் கற்று தேர்ந்தவர். நம்ம இல்லாத நேரத்துல கூட அங்க என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை முனிவர்களுக்கு உண்டு. அப்ப யாகம் செய்ய போகும்போது என்னடா இவன் புதுசா இருக்கானே, ஆமா புதுசுதான் அப்படின்னு அங்க கௌதம மகரிஷி நினைக்கிறார். கதையில அப்படி சொல்லுங்க. ஏன்னா இவன் புதுசா இருக்கானே, பாக்குறதுக்கு ரொம்ப புதுமையான ஆளா இருக்கே, இவனால முடியுமா? அதுதான் கொஞ்சம் நினைச்ச காரியத்துக்கு வந்திருக்கிறானே, நினைத்த காரியங்கள்லாம் வெற்றி பெற முடியுமா? அது வந்து திறமையை பொறுத்திருக்கு. தில்லு வேணும், திறமை வேணும், தைரியம் வேணும், திராணி வேணும், எல்லாமே வேணும், முயற்சி
பண்ணணும், அதற்கேற்ற பயிற்சி எடுக்கணும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நினைத்த காரியத்தை வெற்றி பெறுவதற்கு. இவனால முடியுமா? இருக்கையா கையை இங்க நின்றுட்டீங்க. நடிப்பு நடிப்பு உங்க நடிப்பு நல்லா ஏன்னா நாடகம் என்றால் நீங்களா பேசிக்கிட்டா இருந்தா பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா சரி நீங்க பேசுங்க நீங்க நாடகத்தை பேசுற மாதிரியே வேணும்னு பேசியிருந்தா இது ஏன்னா நான் அதான் ஒவ்வொரு இது அதான் பப்புன்னு டான்ஸ்னா பப்புன்னா ஒரு சந்தோஷம் ஜாலியாக இருக்கணும். பப்புன்னு டான்ஸ்னா அது ஒரு ஜாலியாக இருக்கணும். நாடகத்தை நீங்க வர என்ட்ரன்ஸ்னா ஒரு கம்பீரம் இருக்கணும்.